அருணான்னு சூப்பர் சிங்கர்ல பாடுறாங்கல்ல, அவங்களுக்கு 60 லட்சமோ 55 லட்சத்துக்கோ ஏதோ ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ வரையும் அவங்களால வாங்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரி கட்டினாதான் அந்த வீடையே அவங்க வாங்க முடியுமா? என்ன கொடுமைங்க இது? என்ன கொடுமை? அந்த அருணாங்கிற குழந்தைய ஏற்கனவே ஜாதி என்ன ஜாதின்னு கேட்டு அந்த புள்ள மனம் உடைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லா பாடுனோனே, நல்லா பாடியம்மா நீங்க என்ன ஆளுங்க? ஏன்னா பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு. அவங்களுக்கு தான் குரல் வளம் இருக்கும். மற்ற சாதாரண வன்னியரோ, உடையாரோ, ஆசாரியோ, தேவரோ, அகமுடியரோ, அருந்ததியரோ நல்லா பாட மாட்டாங்க. அவங்களுக்கு பாடுகிற குரல் கிடையாதுங்கிற அந்த சாதிய பொதுபுத்தி இருக்கு பாத்தீங்களா? நல்லா இவ்வளவு நன்னா பாடுறேன்னா நீ யாரா இருப்ப? அப்படின்னு கேட்கின்ற மனநிலை இருக்குங்கிற அந்த ஒதுக்கல அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த அருணாங்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் கருப்பா மாநரமா இருக்கிறவங்க ஒரு டிவில வந்து ஸ்டேஜ்ல இன்னைக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துருது. தவிர்க்க முடியாம இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும், ஒடுக்கப்பட்டவர்களும், கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களும், கருப்பா இருக்கிறவங்களும் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஒரு வகையில உலகமயமாக்கல் திறந்து விட்ட கேட்டினுடைய பலன் கூட சொல்லலாம். அந்த சாதிய ஒடுக்குமுறை இதெல்லாம்